சிவ சித்ரா யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு மற்றும் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் அப்படின்னு நம்ம சொல்றோம். மகர ராசியில் சூரியன் பிரவேசிக்கும் நாள் தான் மகர சங்கராந்தி. அதை தான் நாம் பொங்கல் திருநாள் என்று நாம் வணங்கி வருகிறோம். சூரிய பொங்கல் சில பேர் வைப்பார்கள். காலையில் 4:06 பிரம்ம முகூர்த்தம், 4 மணிக்கே எழுந்து புத்தாடை உடுத்தி அனைவரும் தெய்வத்துக்கு நம்முடைய முன்னோர்களை நினைத்து சூரியன் வருவதற்கு முன்பாகவே அனைத்து மஞ்சள், கரும்பு, 2 பொங்கல் பானைகள் எல்லாவற்றையும் வாழை இலையில் வைத்து நாம் பச்சை காய்கறிகள் அனைத்தையும் படையிலிட்டு துணியை உடுத்தும் புடவையை முறுக்கி வைப்பார்கள். நம் முன்னோர்களை வழிபடும் மரபுதான் நாளாக ஆக சூரிய பொங்கலாக மாறியது. அப்படி முன்னோர்களை வணங்கும் மரபுடையவர்கள் சீரும் சிறப்புமாக வாழ்வதை நான் கண்ணால் பார்த்திருக்கிறேன். அப்பொழுது 4 to 6 வணங்குகிறீர்களா? வாசலில் பொங்கல் வைப்பது, வீட்டிற்குள் செய்து வெளியில் கொண்டாந்து வைப்பது அது உங்களுடைய இஷ்டம். அப்படி வணங்குபவர்கள் 4:06 கடைபிடிங்கள். இல்லம்மா என்னால் அது மாதிரி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க காலையில குரு ஓரை தான், வியாழக்கிழமை பொங்கல் இல்லையா, 6:15 to 7:15 ரொம்ப அருமையான நேரம். குரு ஹோரை, ஹோரையை பிடித்தவன் கூரையை பிடித்தது போல அந்த நேரங்களில் வழிபடலாம். அதன் பிறகு வெளியில் இருக்கும் காய்கறிகளை எல்லாம் வீட்டிற்குள் கொண்டு வந்து அனைத்து காய்கறிகளையும் மொட்டை கொட்டை அதில் பயிர் வகைகளை எல்லாம் போட்டு சூரிய பொங்கல் கும்பிட்டு அனைத்து காய்களையும் சாம்பார் வைத்து படைப்பார்கள். மாட்டு பொங்கல் மறுநாள் தினம் வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரை மத்தியானம் 1 to 2 மணி வரைக்கும். நீங்க அந்த நேரத்துல பொங்கல் வைக்க ஆரம்பிச்சு சாயங்காலம் 5 to 6 குரு ஓரை அந்த நேரங்களில் மஞ்சு விரட்டெல்லாம் நடத்தி முதலாக நம் வீட்டு குலதெய்வமாக மதிக்கும் மகாலட்சுமியை நடுவுல என்ன பண்ணுவாங்க, உலக்கை போடுவாங்க. உலக்கை போட்டு வீட்டிற்குள் அழைப்பது மிக மிக சிறப்பு. இந்த மாட்டு பொங்கல் தினத்தை தான் திருவள்ளுவர் ஆண்டு என்று கணக்கு வைத்தார்கள் நம் முன்னோர்கள். திருவள்ளுவர் தினம் என்பதே அந்த மாட்டு பொங்கலுக்கான தினமே திருவள்ளுவர் தினம். உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் என்று சொல்வார்கள். வீட்டில் நிறைய நிலம் வைத்திருப்பவர்கள் அதற்கு உண்டான அறுவடை செய்த காய்கறி முதல் அனைத்து திரவியங்கள் என்று சொல்லப்படும் கம்பு, சோளம், மக்காச்சோளம் முதனாக நம்மளுடைய நவ தானியங்களில் முதன்மை பெற்றது நெல். அந்த புத்தரிசி என்றவர்கள் புது நெல். அந்த காலத்தில் மூதாதையர் காலத்தில் நம்மளுடைய சங்க இலக்கியங்கள் அரிசியை என்று வாரி இறைத்து என்று சொல்லவில்லை. நெல்லும் பூவும் தூவி அனைத்து தெய்வங்களையும் வழிபட்டனர். அது மூதாதையர் வழிபட்டது என்று பார்க்கும்போது நம்முடைய குலதெய்வத்தையும் குறிக்கும், இஷ்ட தெய்வத்தையும் குறிக்கும். அப்பொழுது புத்தரிசி பொங்கலிட்டு அப்போது அறுவடை செய்து வந்த களத்திற்கு வந்து இறங்கிய நெல்லை கையால் குற்றி, கைக்குற்றல் அரிசியாக குற்றி புத்தரிசியில் மணமணக்க பொங்கலிட்டு நம்மளுடைய சூரியன், நம்மளுடைய வாழ்க்கைக்கு சூரிய பகவான் அவருக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக இந்த உழவர் திருநாளில் மாடுகளை எல்லாம் கொண்டு வந்து குளிப்பாட்டி அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து பலூன் எல்லாம் கட்டிவிட்டு மஞ்சள் பூ, கரும்பு இவற்றையெல்லாம் மாலையாக போட்டு சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கும் வண்ணம் முதல் நாள் மகர சங்கராந்தியையும் மறுநாள் உழவர் திருநாள் திருநாள் என்று மாட்டுப் பொங்கலையும் கும்பிடுகிறார்கள். அப்பொழுது நிலத்தில் வயலில் வேலை செய்த அனைவருக்கும் சேலை, வேட்டி, துண்டு அனைத்தையும் இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்த உழைப்பாளர்களுக்கு அத்தோடு சேர்த்து பணமும் கொடுத்து அவர்கள் நம் வயிறு நிறைய அவர்கள் உழைத்ததற்கு அவர்கள் வயிறு நிறைய மனம் நிறைய பணத்தோடு சேர்ந்து புத்தாடைகளை கொடுப்பது, சமர்ப்பிப்பது நம்மளுடைய அனைத்து விவசாயிகளுடைய பழக்கம். இது நம் மூதாதையர்கள் கடைபிடித்தது, இன்று வரை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. தமிழரின் தொன்மை எப்படி உள்ளது என்று பார்த்தீர்களா? அறம்பலர்க்கும் தமிழ் இலக்கியங்களில் குறுந்தொகையிலிருந்து கலித்தொகை வரைக்கும் அனைத்து வகையான இலக்கியங்களிலும் தமிழர் பண்பாடு விருந்தோம்பலில் ஆரம்பிக்கிறது. அதனால் தமிழர் மரபை பின்பற்றி தமிழன் என்று சொல்லுவோம், தலை நிமிர்ந்து நிற்போம் என்று அனைவருக்கும் உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சிவ சித்ரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யவும். நான் போடும் அனைத்து பதிவுகளையும் அப்பொழுதுதான் தங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.